பைபிளை படிக்கும் போது மனசுக்குள்ள என்ன பண்ணணும்? ஒரு உணர்வு வரணும். முள்ளு குத்துனா நறுக்கணும். அப்பா வலிக்குது அப்படி சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி வசனம் இதயத்துக்குள்ள போனா இந்த வார்த்தை எனக்கு தான், நான் செய்த தவற கரெக்டா அந்த வசனம் எழுதியிருக்குது, இந்த பைபிள் வார்த்தை எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது, நான் செய்யற தவறதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பண்ற தவறுதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, இந்த தவறை நான் செய்யக்கூடாது என்பது ஒரு உணர்வு வரணும். திரும்பவும் அந்த பாவத்துக்குள்ளேயே, திரும்பவும் அந்த அக்கிரமத்துக்குள்ளேயே, திரும்பவும் அந்த அநியாயத்துக்குள்ளே நம்ம இருக்கோமானா நம்ம கல்லான இருதயமா மாறிடும். இப்ப எவ்வளவு பிரசங்கம், எவ்வளவு செய்தி தலையில சுத்தியல வச்சு அடிச்சு பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு ஏறவே ஏறாது. அப்ப என்ன வேணும்? இருதயம் உணர்வு அடையணும். உணர்வு அடையணும். உணர்வு அடையாம அப்படியே இருக்கணும்னு நம்ம கல்லாம் போயிட்டு மனசுன்னு அர்த்தம். கல்லா போன மனசு என்னதான் கரையாது. ஆமென், அல்லேலூயா. இப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? உணர்வு உள்ள இருதயமா இருக்கும். உணர்வு வேணும் நம்ம இருதயத்துக்கு. வசனத்தை பேசுறாங்க, இந்த பாசனம் பேசுறாங்க, தம்பி பேசுறாங்க, நம்ம என்னதான் பேசினாலும் திட்டினாலும் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் வாங்குறாலும் நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, என்ன வேணாலும் திட்டி, எனக்கு என்ன, அது எனக்கு இல்லை, ஒரு பக்கத்தில் உட்காந்து ராசத்துக்கு தான் நினைக்கிறேன், அவங்களுக்கு தான் பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கு. ஆனால் கடைசியில் நம்மளை ஏற்றுக்கிறது கிடையாது. நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியும் 100க்கு 100 உண்மையாக மார்க் எடுக்கிற மாதிரியும் என்ன பண்ணுறோம்? அப்படியே நம்ம அர்த்தம் அந்த அக்காவை கரெக்டாக சொல்கிறாரு, அவங்களுக்கு தான் நடக்குது அப்படின்னே உட்காந்துருக்குது, நம்மளுக்கு ஒன்றுமே நடக்காது. இப்போ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் வசனத்தை வாசிக்கிறோம். உணர்வுள்ள இருந்தே நம்மளுக்கு வரணும், உணர்வு அடையணும். ஆமென், அல்லேலூயா. வயிற்று வலிக்குது, வயிற்று வலிக்குது, பசி